நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். குற்ற பரம்பரை பாகம் 51. ஊரணி கரை தாண்டி நிற்கும் உடைமரம், காற்று நுழைய முடியாத கிளைகளுக்குள் பறவை கூடு, குண்டு குண்டாய் அடைமுட்டைகள் கொத்தி குடிக்க மரத்தூர் வழியே மெல்ல ஏறியது செந்நாகம். 10-15 போலீஸ் குதிரைகள் முன்னங்கால் தூக்கி கனைத்தன. ஓரிடத்தில் நில்லாமல் கொம்பூதி மண்திடல் முழுக்க வட்டமடித்தன. முதுகில் குறுக்கு வசமாய் துப்பாக்கிகளை அணிந்திருந்த வெள்ளைக்கார போலீஸ்கள் குதிரைகளை கட்டுப்படுத்தாமல் தன் போக்கில் கனைக்க விட்டனர். கொம்பூதி எல்லைக்கு எத்தனையோ முறை வந்து கையாலாகாமல் திரும்பியவர்களுக்கு இன்று எல்லா வழிகளும் திறந்து கிடந்தன. தொப்பித்தலைகளுக்குள் கிளர்ச்சி உண்டானது. கேள்வி கேட்பாரற்று விளையாட்டு விளையாட கிடைத்த சுதந்திர கிளர்ச்சி. ஆற அமர இருந்து ஆடிவிட்டு செல்லலாம். குதிரை கனைப்போடு சேர்ந்து போலீஸ்களுக்கு கனைத்தார்கள். ஆத்தாடி குடிகெட்டுச்சே கூலாணி 2 கைகளாலும் தன் நெஞ்சில் அடித்து கொண்டாள். கிழவியின் பட்டறிவில் உணர்ந்து சொன்னது பழித்தே விட்டது. வேயண்ணா, நீ மலர்ந்ததெல்லாம் பூவுன்னு நினைக்கிறே. பெருநாளிக்காரனோடு சேர்ந்து போலீஸ் ஏதோ சதி பண்ணுது. மாடு பிடிக்க எருதுகட்டுக்கு போக வேண்டாம்னு சொன்னதை கேட்கலையே. கொம்பூதிக்குள்ளே இருக்கிறது 4 பொம்பளை தான். கூலாணி, அங்கம்மா, அன்னமயில், இருளாயி, சமஞ்ச குமரி. அன்னமயிலும் தாலியறுத்த குமரி இருளாயும் வெள்ளைக்காரன் கண்ணிலே படாமல் காப்பாற்றியாகும். குதிரைகளின் கனைப்பு சத்தம் கொம்பூதி குடிசைக்குள் புகுந்து கூரைகளை கிளறி விட்டது. உடைமரத்தில் ஏறிய செந்நாகம் உடல் சுருட்டி அடைமுட்டைகளை பார்த்து நாக்கை சுழற்றியது. அங்கம்மா கழுத்து தாலி பாசியை அறுக்க பற்றி கொண்டாள். கிழவி சொன்னது சரியா போச்சே. கொம்பூதி அழிய போகுது. மகள் அன்னமயிலை மடிக்குள் போட்டு போர்த்தினாள். தாயாரின் மடிக்குள் புதைந்து முகம் தூக்க பயந்த அன்னமயில் உருகி கிடந்தாள். போலீஸ் கனைப்பு சத்தம் கேட்டது. நாய் குதறி செத்த புருஷன் தன்னை தீண்டிய சுகம் இன்னும் களையாத இருளாயி குறுக்கு வசமாய் நெஞ்சை மறைத்து சேலை ஒடுக்கினாள். செந்நாகம் கூடு பார்த்து கிளையில் ஊர்ந்து ஏறியது. தாலி அறுத்தும் பருவம் சிதையாத இருளாயின் வலது கையை இன்னொரு வலது கையை பற்றி இழுத்தது. 6வது காலை பிடிபட்டு போனது. கொட்டு சத்தமும் விசில் சத்தமும் கோட்டையை பிளந்தது. இறங்க போவது 7வது காலை. கருமல் ராமு. கொட்டுக்காரர்களுக்கு போதை போன போக்கு தெரியல. இந்த காலையிடம் எச்சரிக்கையா இருக்கணும். கொட்டு அடிச்சு கோபம் ஏற்றினால் கொட்டுக்காரன் உடல் சரியும். அடி வயிற்றுக்கு நேராக கொம்பு நீளும். வேடிக்கை பார்க்கிற அத்தனை சனமும் நெருப்பில் நின்றது. கருமல் ராமு கூட்டத்துக்குள் பாயாது. இருந்தாலும் முழிப்பாயிருக்கணும். வடம் பிடிக்கும் விடலைகளின் அடிவயிற்றில் கொழுந்து விட்டது. வட்டத்தை தொட பதற்றம். படக்கே வெளியூர் கூட்டம் தெற்கே நெடுக நிற்கும். பெண்களுக்கு மைதானம் மறைக்குது. ஒருத்தி தோளை ஒருத்தி பிடித்து அமுக்குகிறாள். வேப்ப மரம் புளிய மரங்களில் தொங்கும் சிறுவர்கள் பதற்றத்தில் கிளை உருவி கீழே விழுந்து மறுபடியும் ஊர் வழியே ஏறி போய் தொங்கினார்கள். சனத்தோடு கலந்திருந்த சட்டி போலீஸ் நெருங்கி வட்டமிட்டிருந்தது. சனி மூலையில் ராமு இறங்கியது. சனத்துக்கு இமை ஆடாத ஆர்வம். சுற்றி விசில் சத்தம். குருசாமி கூட்டம் அடிக்கிற அடியில் கொட்டுத்தோலை உரித்து கொண்டிருந்தார்கள். பெண்கள் தலைமயிரை அள்ளி முடிந்து கொண்டு கால் விரல் நுனியில் நின்று கழுத்து நீட்டி தலை உயர்த்தி கண்குத்தி நின்றார்கள். பெஞ்ச் பலகையில் உட்கார்ந்திருந்த முதல் கரை தங்கசாமி இன்ஸ்பெக்டர் பகதூரிடம், எசமான், இந்த காலை நான் கொண்டு வந்த காலை என்றார் பெருமையோடு. சனி மூலையில் நின்ற ராமு நிமிர்ந்து பார்த்தது. கூட்டத்தில் விசில் சீறியது. இவ்வளவுக்கும் இடையில் கீரை செட்டி ஏதோ சொல்ல கொம்பூதி இளவட்டங்கள் சிரித்து கொண்டிருந்தார்கள். வேயண்ணா கால் மேல் கால் தூக்கி போட்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தார். பகதூரின் காதுக்கும் கிழட்டு போலீசின் வாய்க்கும் இடையே அறுபடாத பரிமாற்றம் நடந்து கொண்டிருந்தது. ராமுவின் கழுத்து மணி சரத்தை மாட்டுக்காரர் அவிழ்த்தார். வடத்தை தூக்கி காளையின் கழுத்தில் மாட்டியவர்களுக்கு அடிவயிறு எவ்வியது. பயப்படாம மாட்டுங்க. மாட்டுக்காரர் தைரியம் சொன்னார். வடத்தை மாட்டியதும் விலகி ஓடினார்கள். மாட்டுக்காரர் மூக்கணாங்கயிற்றை உருவி
ராமுவின் நடுமுதுகில் ஒரு தட்டு தட்டி கையில் இருந்த மணிச்சரத்தை ஒரு குலுக்கினார். ராமு வலது முன்னத்திக்காலை தூக்கி ஒரு எட்டு எடுத்து வைத்து வடம் பிடிக்கும் விடலைகளை நோக்கி 4 எட்டு பாய வடத்தை போட்டுவிட்டு கிழக்கே விழுந்து ஓடினார்கள். வடம் தனியே கிடந்தது. ராமு பொட்டுக்காரர்களை பார்த்து குருசாமியை பார்த்து 2 எட்டு பொட்டுக்காரர்கள் கூட்டத்துக்குள் பாய்ந்தார்கள். மணிச்சரத்தை கேட்டு ராமு மேற்கே திரும்பியது. கொம்பூதி இளவட்டங்கள் பதுங்கினார்கள். ராமு ஆற அமர நின்று 4 திக்கும் பார்த்தது. தெற்கே வடத்து மேலே நடக்கிற மாடு லேசிலே பிடிபடாது. இளவட்டங்கள் அடர்த்தியாய் முன்னேறினார்கள். ராமு திரும்பி ஊமையன் நரிவேலுவின் அடிவயிற்றோடு கொம்புகளை செருகி தூக்கி விட்டெறிந்தது. இளவட்டங்கள் 8 திக்கும் சிதறினார்கள். சனம் கத்தியது. செத்தாண்டா. விடலைகள் வடத்தை தூக்கி கொண்டு சனிமூலைக்கே ஓடினார்கள். ராமு சனிமூலை பக்கம் திரும்பி கிளம்ப வடத்தை கீழே போட்டுவிட்டு சிட்டாய் பறந்தார்கள். சேலையை ஒடுக்கி உட்கார்ந்திருந்த இருளாயின் வலது கையை இறுக பற்றி இழுத்து கொண்டு வீட்டின் வாசல் வழியே வெளியேறி குப்பை கிடங்குகளில் விழுந்து ஓடினாள். கூலாணி கிழவி போகிற போக்கில் வேயண்ணா வீட்டு பின்புறம் தலையை நுழைத்து, அடியே அங்கம்மா, குதிரைக்காரன் கிட்டே இருந்து நம்ம குமரிகளை காப்பாத்தனும். அன்னமயிலை இழுத்துக்கிட்டு தெற்கு காட்டு பக்கம் ஓடிவா சொல்லிவிட்டு கூலாணியும் இருளாயும் தெற்கு காட்டு பக்கம் ஓடினார்கள். தன் மடிக்குள் கிடந்த அன்னமயிலை தோள் தட்டி எழுப்பி பின்வாசல் வழியே இழுத்து கொண்டு அங்கம்மா ஓட்டமெடுத்தாள். வட்டமிட்டு கனைத்து கொண்டிருந்த குதிரை போலீஸ் ஆளுக்கொரு வீட்டுக்குள் நுழைந்தார்கள். கிளையேறிய சென்னாகம் அடைமுட்டை கூட்டுக்கு மேல் தலை தூக்கி நாக்கை சுழற்றியது. இறை தேடி போன பறவையின் கூட்டில் குண்டு குண்டாய் இருந்த அடைமுட்டைகளை கொத்தி குடிக்க நீண்ட நாக்கில் விஷம் ஊறியது. கொம்பு குத்துப்பட்ட ஊமையன் நரிவேலுவின் அடிவயிறு குடலை துருத்தியது. பெஞ்ச் பலகையில் உட்கார்ந்திருந்த வேயண்ணா எழுந்து ஓடி தலையில் கட்டியிருந்த உருமா துண்டை அவிழ்த்து நரிவேலுவின் அடிவயிற்றோடு குடலை உள்ளே அள்ளி சேர்த்து கட்டிவிட்டார். ஊமையன் நரிவேலு எழுந்து இளவட்டங்களோடு கலந்து போனான். காலாட்டியபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பகதூர் துரை மிரண்டு போனார். மனுஷ பயல்கள் தானா இவங்க? திரும்பவும் பெஞ்ச் பலகையில் உட்கார வந்த வேயண்ணாவை கண்டும் காணாமல் கண்ணை சுழற்றி சமாளித்தார் கிழட்டு போலீஸ். 6 சுற்று 7 சுற்று ராமு பிடிபடலே. கிட்டே யாரும் நெருங்க முடியலே. சனம் ஹேவென கத்தியது. மைதானத்துக்குள் துண்டுகளை வீசினார்கள். வில்லாயுதம் வையத்துறை பாண்டி 3 பேரும் மேற்கே வடம் கிடக்கும் திசையில் மெதுவாய் பிரிந்தார்கள். தனியே கிடந்த வடத்தை எடுத்து வையத்துறை ஒரு சுண்டு விட்டான். ராமு மேற்கே திரும்பி சீறியது. கிழக்கே இருந்து இளவட்டங்கள் திமுதிமுவென இறங்கினார்கள். ராமு இளவட்டங்களை நோக்கி 4 கால் பாய்ச்சலில் மேற்கே இருந்து கெதியாய் ஓடி வந்த வில்லாயுதம் கொம்புகளில் பாய்ந்தான். வையத்துறை திமிலில் கவ்வினான். சனம் அலறியது. ராமு கொம்புகளை உலுப்பி பார்த்தது. வில்லாயுதமும் வையத்துறையும் விடுவதாக இல்லை. பின்னி கிடந்தார்கள். பாண்டி காளையின் கால்களுக்கிடையில் வடத்தை வளைத்து ஒரு சுண்டி விட்டான். கருமல் ராமு சரிந்தது. கொட்டுக்காரர்கள் புதியாய் குதித்தார்கள். கோட்டை அதிர்ந்தது. கொம்பூதி ஆயுதங்கள் மந்தையில் குவிந்து கிடந்தன. வகை வகையான ஆயுதங்கள் வளரி, வேல்கம்பு, வெட்டறிவாள், வீச்சறிவாள், குத்துக்கம்பி, கோடாலி, சுருள்வாள், சூரிக்கத்தி ஆயுதங்களை மட்டுமே ஆபரணமாய் கொண்டிருந்த கொம்பூதி குடிசைகள் ஆட்களும் இல்லாமல் ஆயுதங்களும் இல்லாமல் வெறிச்சோடி கிடந்தன. போலீஸ் குதிரைகள் குவிந்து கிடக்கும் ஆயுதங்களை சுற்றி சுற்றி வட்டமடித்து கனைத்தன. அடைமுட்டைகளை குடித்த சென்னாகம் வயிறு புடைத்து கிளை வழியே இறங்கி கொண்டிருந்தது. வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு எருதுகட்டு கூட்டத்தை கலைத்த சட்டி போலீஸ் மாடு பிடித்த களைப்பில் மைதானத்தில் நடுவே கூடியிருந்த கொம்பூதி இளவட்டங்களை சுற்றி வளைத்தது. பெஞ்ச் பலகையில் உட்கார்ந்திருந்த வேயண்ணாவின் முன்னும் பின்னும் துப்பாக்கி போலீஸ்கள் நின்றனர். சனம் சிதறி ஓடியது. இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.